வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து இப்போ கிச்சன் க்ளீன் பண்ண போகிறேன். நம்ம லேடிஸ்லாம் 24 ஹவர்ஸ் மோஸ்ட்லி நம்ம கிச்சனில் தான் இருப்போம். அந்த கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நமக்கு சமையல் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கிச்சனில் ஃபுல்லாக அங்கேருந்து சமையல் பண்ணுறதுனால வேலை இருக்கிறனால நம்ம கிச்சனை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும்னு நான் பார்க்குறேன். அதனால் மாதத்துக்கு ஒரு 3 நாள் 3 வேலை 4 வேலை இல்லை வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு நேரம்னாச்சும் நம்ம கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும். எப்படி நீட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ தான் க்ளீன் பண்ணேன், இருந்தாலும் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் டெக்கரேஷன் தான் பண்ண போகிறேன். இந்த கவுண்டர் டாப் ரொம்ப அழகாக இருந்தாலே நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்லேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் கவுண்டர் டாப். இப்போ இது வந்து நான் புது வரவு ஒரு 2 பொருள் காட்ட போகிறேன். இப்போ நான் இது வந்து புதுசாக வாங்கினது மீஷோவில். இந்த கண்ணாடி ஜார் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர். இதில் வந்து நான் கடுகு, மஞ்சள் தூள், வெந்தயம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து புது வரவு எங்கள் வீட்டுக்கு. அடுத்தது இந்த கப்பன் சாசர், இதுவும் புது வரவு. இதை வந்து நம்ம எப்படி கிச்சனில் எங்கே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் பார்க்க போகிறேன். இது வந்து கிச்சனில் இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். ரிலேஷன் யாருன்னா வந்தாங்கன்னா இதில் காஃபி டீ ஊற்றி கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணுன்றதையும் நான் காட்டுறேன். எப்பவுமே கிச்சன் க்ளீனிங்னா ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் எடுத்துக்கலாம், நமக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். முதல்ல துளக்க வேண்டிய பாத்திரத்தை எடுத்து போட்டுக்கலாம் ஜிங்கில். இது வந்து எண்ணெய். இது பண்ண கவுண்டர் டாப்ல வச்சுக்கிறேன். இப்போ வந்து இப்போ இந்த ஷெல்ஃபில் வந்து நான் வந்து இந்த கண்ணாடி கிளாஸில் வந்து இப்போ பிளாஸ்டிக்காக இருக்கிறதெல்லாம் மாற்றணும். அதனால தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். பாருங்க, இப்போ இது ஒன்று மட்டும் காலியாக இருக்குது. இதில் இந்த சீரகத்தை போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இந்த பாட்டில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த பாட்டிலில் நான் சீரகத்தை போட்டுக்க போகிறேன். இப்போ நமக்கு தெரியும், நிறைய வாங்கிட்டால் கூட பெரிய பெரிய பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இந்த மாதிரி குட்டி கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று நான் இந்த மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இப்படி செட் பண்ணிடலாம். தேவையான போது நம்ம இந்த மளிகை ஜாமான் மொத்தமாக வாங்கும்போது அப்புறமா தேவைக்கு கொஞ்சம் இதில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷெல்ஃபை நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து இந்த குட்டி ஷெல்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷெல்ஃப் இது. இதை வந்து நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து ப்ரூ தூள் இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். பூவெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஈரத்துணி வச்சு துடைக்கணும். இப்போ இதில் நான் வேறு மாற்றி வைக்க போகிறேன். அதுக்கு பதில் நியூ அரைவல். இது வந்து ஒரு கிஃப்ட்டு.
இப்போ இந்த கப்பன் சாஸ்திரம்லாம் இதில் அடுக்கிக்கலான்னு பார்க்குறேன். இது வந்து ஒரு செட்டு வந்து 450, 450 ரூபா இந்த கப்பன் சாசர். இது அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். நல்லா உப்பு புளி வச்சு தேய்ச்சா தான் புளி வச்சு தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதை வந்து இங்கே அடுக்கி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்துச்சு எங்கள் வெட்டிங் டேக்கு. இந்த கப்பன் சாசரை இப்படி அடுக்கி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஃபுல்லாக பீங்கான் ஐட்டம் இந்த ஏறி வச்சுக்க போகிறேன். அடுத்தது இங்கே வந்து இந்த டீ டம்ளர் எல்லாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸை நான் வேறு இடத்துல வைக்கலான்னு பார்க்குறேன், ஷிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணாலே நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ நம்ம சாப்பாடு பண்ண பொருளெல்லாம் எடுத்துடுவேன். சாப்பாடு பண்ண பொருளெல்லாம் அடுத்தது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எந்த மளிகை ஜாமான் வாங்கினாலும் உடனே கொஞ்சம் வாங்கினா கூட பரவாயில்ல, அதை வந்து உடனே நம்ம ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சிடணும். அப்போ தான் அந்த பொருள் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கிச்சனும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைட் செட் பண்ணிட்டேன். அடுத்தது எப்படி மளிகை ஜாமானெல்லாம் வாங்கினா உடனே கொட்டி வச்சிடணுமோ அதுவே காய்கறியையும் நம்ம உடனே சேஃப்டி பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அடுத்தது வெளியில் வைக்கிறது வெளியில் வச்சிடணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்போவும் நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிட்டாலுமே ஓரளவு வீடுங்களே நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம பொருளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு போடும்போது வீடு வந்து எப்போவுமே கச்சன்னு தெரியும். வீடு நீட்டாக இருக்கணும்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிடணும். அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இதை பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிராஸ் மாதிரியும் அதில் வந்து கார்டன் இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த லைட்டெல்லாம் மட்டும் உடங்கி வச்சுக்கணும். அடுத்தது வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து சாப்பிட்டு நம்ம ஃபுட் ஐட்டம் எது செய்தனோ அதெல்லாம் வந்து இங்கே வச்சுட்டு அடுத்தது பாத்திரம் இந்த கட்டர் இப்போ வந்து இனிமேல் இந்த சைடில் இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து அப்படியே இந்த சைடில் என்னென்ன க்ளீன் பண்ணணும் பண்ணிடலாம். இப்போ இனிமேல் இந்த கிளாஸஸ்ஸு இந்த ஸ்பூன்ஸ்லாம் ஒரே இடமா வைக்கணும். அதுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த இடத்துல வைக்கலாம்னு பார்க்குறேன். இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நான் இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் வைக்கலான்னு பார்க்குறேன். இந்த ஸ்பூனு, பிளாஸ்டிக் ஸ்பூன், அதுக்கப்புறமா இந்த கத்தி, இந்த மர ஸ்பூன், இதை உள்ளதெல்லாம் இதில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த கத்திரிக்கோல் இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு இடம் பார்ப்போம்.
இப்போ அந்த கத்திரிக்கோல் இந்த இடத்துல வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ நம்மளுக்கு கைக்கு எட்டுற இடத்துலையே வச்சாச்சு. ஸ்பூனு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான இடத்துல, ஏதாவது புழங்குற இடத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கழுவணும். அடுத்தது இந்த எலிஃபண்ட் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வேறு எங்கன்னா வைக்கலாமான்னு பார்க்குறேன். இந்த எலிஃபண்ட் ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இதை எங்கன்னா செட் பண்ணலாம். இப்படி கூட எங்கன்னா செட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த கம் இருந்தால் போட்டு ஒட்டி வச்சிடலாம். ஃபெவிக்விக்லாம் இருந்தால் நல்லா ஒட்டும். அது வாங்கிட்டு கூட அழகாக வாங்கிடலாம். முதல்ல இதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஓரளவு கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷெல்ஃபு இதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. கவுண்டர் டாப்பில் இதெல்லாம் சமையல் பண்ணது. இது மத்தியானம் ப்ரிப்பேர் பண்ண லஞ்சு. அடுத்தது இதில் நான் முட்டை வேக வைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், அந்த ஃப்ளவர்லாம் அங்கே லைனாக வச்சுக்கிட்டேன் கவுண்டர் டாப்பில் மேலே. அப்புறமா இங்கே ஸ்பூன் இதெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டேன். பாத்திரம் கழுவணும். இப்போ இன்னும் இந்த ஃபுல்லாக பெருக்கிட்டேன்னா இந்த ரூம் நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த பாத்திரம் கழுவுற வேலை தான் இருக்குது. இனிமேல் பாத்திரம் கழுவலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தனித்தனியாக தூரமாக வச்சு பாத்திரத்தை கழுவி வச்சிட வேண்டியது தான். பாத்திரத்தை கழுவிட்டேன்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஜிங்க் ரொம்ப சின்னதாக இருக்குது. பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரமாக இருக்குது. அதனால் ஒரு 5 பாத்திரமாக விளக்கிக்கிடலான்னு பார்க்குறேன். மாதிரி எல்லாம் பாத்திரத்தை கழுவிட்டு பாத்திரம் கழுவுறதை விட அடுக்கிறது தான் பெரிய வேலை. அடிக்கணும். 5 இடத்துல அடிக்க வச்சிட்டேன்னா நம்ம மூடை பொறுத்து வேலை செய்யலாம். செய்து தான் ஒன்றுன்றதெல்லாம் இல்லை. நம்ம க்ளீனாக வச்சுக்கினா நமக்கு வேலைகள் சுலபமாக இருக்கும். நமக்கு நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும். அப்படியே செய்யாமலே விட்டால் தான் வீடு எப்பவும் நம்மளுக்கு ஒரு சுத்தமாகவே தெரியாது. அதனால் நம்ம ஓரளவு சுத்தம் பண்ணி கழுவி எல்லா பொருளையும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பொருளாக கழுவி நம்ம எடுக்கும்போது நம்ம வீடு நமக்கு சுத்தமாக தெரியும். வெஜிடபிள் கட்டரும் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். இது 112 ரூபா 114 ரூபாவோ தெரில. ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் நியூ அரைகள் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதெல்லாம் மீன் குழம்பு சிக்கன் அந்த செய்த பாத்திரம். அதனால் இப்போ நான் ரசத்துக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த மீதி புளி சக்கை தான். இப்போ இதை நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட வேண்டாம். இது பாத்திரம் விளக்கிறதுக்கு, அதாவது நான்வெஜ் பாத்திரம் எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த புளி போட்டு விளக்கின பிறகு அந்த ஸ்மெல்லு வரவே வராது. நம்ம முட்டை ஆம்லேட் பண்ணியிருப்போம், அந்த பாத்திரம் இருக்கும். மீன் குழம்பு செய்திருப்போம், மீன் குழம்பு சாப்பிட்ருப்போம், அந்த பிளேட்டு அதெல்லாம் இந்த புளி வச்சு நம்ம தேய்ச்சிக்கும் போது அந்த மீன் வாடை, அந்த சிக்கன் வடை அதெல்லாம் வரவே வராது. அதனால் நம்ம இதில் செய்துமே ஸ்மெல் வருமே பார்க்க தேவை. நம்ம கிளாஸஸ்லாம் கூட சாப்பிட்ட பிளேட்டு, தண்ணி குடித்த சொம்பு அதெல்லாம் கூட நம்ம இந்த புளியை வச்சு தேய்க்கும் போது அந்த ஸ்மெல் வராது. அதாவது அந்த தட்டில் கூட அதை வச்சு தேய்ச்சிட்டு தான் சோப்பு போட்டு தேய்க்க போகிறேன். இப்போ தட்டில் அந்த வாடை வரவே வராது. அதுக்கப்புறமா சோப்பு போட்டு தேய்ச்சிடுவோம். புளியும் வேஸ்ட் ஆகாது, ஸ்மெல்லும் போகாது, செலவும் இல்லை. வேறு எந்த லிக்விடும் நம்ம யூஸ் பண்ண தேவை. இந்த புளி வச்சு தேய்ச்சாலுமே போதும். இனிமேல் நம்ம ஆஸ் யூஷுவலாக சோப்பு வச்சு விம் பார் வச்சு தேய்ச்சிக்கலாம்.
இந்த மாதிரி தேய்க்கும்போது ஸ்மெல் வராது. பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஸ்மெல்லும் வராது. இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன். இனிமேல் ஜிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது பாத்திரத்தை வந்து அடுக்கணும். இல்லை கழுவுன பாத்திரத்தை நாங்கள் வைக்கணும், அதுதான் முக்கியமே. எந்த வேலை செய்தாலும் அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணுறாதான் அந்த வேலைக்கே ஒரு செய்ததாக அர்த்தம். நம்ம பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா அந்த வேலை செய்ததாக அர்த்தமே இல்லை. அதனால் நான் வந்து எப்பவுமே ஒரு வேலை ஆரம்பித்தா அதை கரெக்டாக முடிச்சிடுவேன். அதுதான் எனக்கு வந்து வேலைகள்லாம் சுலபமாக தெரியும், சுலபமாக இருக்கும், பெரிய வேலை. அடுத்தது இந்த வீடு வந்து எப்பவும் நான் முடிந்த அளவு சுத்தமாக வச்சுப்பேன். வெளியில் போகிற வேலை ஃபங்க்ஷன் போகிற வேலைலாம் இருக்கும்போது நம்ம செய்துக்க முடியாது. இப்போ வந்து பாத்திரம் கழுவியாச்சு, ஜிங்க்கு நல்லா தேய்ச்சிட்டு இது பண்ணாலும் முடியுது, என்ன பண்ணுறது, வயிற்று போகுது. கரெக்டாக கழுவியாச்சு. இனிமேல் இது கழுவியாச்சு, இங்கே கழுவியாச்சு. கையோட இனிமேல் பாத்திரத்தெல்லாம் அதுக்கு வச்சோன்னா எனக்கு கிச்சன் க்ளீன் ஆகிடும். மறுநாள் நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ காஃபியோ போடும்போது நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ கையோட ஜிங்கையும் கழுவிடணும், அப்போ தான் நமக்கு ஜிங்க் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே விட்டோன்னா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிக்கணும் அழுக்கெல்லாம். அதனால் ஜிங்கை வந்து எப்பவுமே நம்ம கழுவிட்டே இருக்கணும். சோப்பு பாத்திரத்தை கழுவும்போது கூடவே டெய்லி ஒரு நாளைக்கு 2 வேளை கழுவினா கூட நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நான் ஜிங்கை நல்லா கழுவிட்டேன்னா பளிச்சுன்னு ஆகிட்டா இனிமேல் பாத்திரத்தை எடுத்து அடிச்சுட்டு வரேன். ஓகே, இப்போ பாருங்கள் அழகாக க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டிக்கர். நல்லா நம்ம இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது வீடு ரொம்ப அழகாகும். இப்போ உங்களுக்கு இந்த கிச்சன் க்ளீனிங் ஒர்க் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். non-modular kitchen.